பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலாது. ஆகவே அவருடைய கிருபையினாலே உங்களை நான் இன்றைக்கு சந்திக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆச்சரிய விதமாய் இந்த நாள் முழுவதும் அவர் நடத்த போகிறார் என்பதில் எவ்விதமான சந்தேகம் கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், உங்கள் எல்லார் மேலேயும் தேவனுடைய அளவற்ற கிருபை தங்கியிருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை கேட்கலாம். வெளிப்படுத்தல் 1:6 நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாமல் இருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல எல்லா பாவங்களை கர்த்தர் மன்னித்து மறந்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். இதில் குறிப்பாக இன்றைக்கு காலையில் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களை ராஜாவுக்குரிய அபிஷேகத்தினால உங்களை நிரப்பியிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து வெளிப்படுத்தல் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கர்த்தர் சித்தமான நாளைக்கு இதையே பேசும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். வேறு கோணத்தில் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு ராஜாவுக்குரிய அபிஷேகம். ராஜாவுக்குரிய அபிஷேகம். இந்த வசனத்தில் வாசித்தோம், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். ஆமேன். பூமியை ஆண்டு கொள்ளுவோம், பூமியை அரசாளுவோம். நீங்கள் அப்படின்னா ஆட்சி, அரசாங்கம், தலைவர்கள் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாது. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழே சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உதாரணமாக நான் வேதத்தை திறந்து உங்களுக்கு சங்கீதம் 8:6 ஒரு அருமையான வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 8:6, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்திருக்கிறீர், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறீர். அருமையான ஒரு வார்த்தை. நீர் அவனுக்கு ஆளுகை தந்திருக்கிறீர். தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு ஆளுமை அல்லது ஆளுகையை கர்த்தர் தந்திருக்கிறார். சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் இதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த ஆளுமையை அதிகாரத்தில் கையில் நீங்கள் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? உங்களுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் எனக்கு வீட்டை வைத்திருக்கிறார், ஆஸ்தியை வைத்திருக்கிறார், பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், பொருளாதாரத்தை வைத்திருக்கிறார். இதெல்லாம் நான் சுதந்தரிப்பேன் என்ற விசுவாச கண்களோடு நீங்கள் பார்த்து, ஆமேன், விசுவாசத்தோடு ஜெபிங்க. சரியா? ஜெபிக்கலாமா? அப்படியே கண்ண மூடி இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கும் இதே வசனத்தில் வேறு கோணத்தில் நான் பேசும்போது அதை நீங்கள் கேட்கணும்னு இப்போவுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? அப்படியே ஜெபிச்சிருவோம். கரங்களை உயர்த்தி ஜெபிச்சிருவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் எங்களுக்கு பூமியின் மேல் ஆளுகை கொடுத்திருக்கிறீர், சகலத்தையும் எங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே,
உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர், உங்களுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறீங்கப்பா. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதமாக வீட்டையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே சுகத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே ஆளுகையும் பொருளாதாரத்தையும் செழிப்பையும் தருவீராக. மறுபக்கம் ஆவிக்குரிய அபிஷேகத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளாக இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் நல்லவர். கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு ஜெபிச்சிட்டீங்க. இனி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வழக்கம் போல தான் சொல்ல போகிறேன். என்னது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. முடிஞ்சா ஜீசஸ் மீட்ஸ் உடைய யூடியூப் சேனலை மற்றவங்களுக்கு கூட நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா எங்கேயாவது தெய்வம் கடவுள் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று அந்த ஏக்கத்தோடு இருக்கிற மக்கள் தான் கோடிக்கணக்கான மக்கள் நம்ம தேசத்தில், இல்லையா? ஏன் கர்த்தர் உங்களை அதுக்காக பயன்படுத்தக்கூடாது? இன்றைய செயல்படுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.